நம்ம இலக்கியாவும், கௌதமும் இப்போ எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா முடிக்க போறாங்க. அதாவது இத்தன நாளா இவ்ளோ வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட சொந்த அம்மாவையும், அதே மாதிரி நம்ம இலக்கியாவுக்கு சொந்த அத்தையையும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கே வந்து கொடுமை பண்ணிட்டு இருந்திருக்கான். இப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கே இருந்துட்டு நம்ம ரேவதிய கொல்ல பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு, இந்த எஸ்எஸ்கேவ சும்மா விட்டா வேலைக்கு ஆகாது. அவனோட கதைய முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, அடுத்ததா நம்ம கௌதமும், இலக்கியாவும் பிளான் போட்டு இந்த எஸ்எஸ்கேவுக்கு விஷ ஊசிய வந்து பார்த்தீங்கன்னா போட போறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கேவால தப்பிக்கவே முடியாது. உன்ன வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து அழிக்கணும்னு சொல்லிட்டு என்னைக்குமே நெனச்சது கிடையாது. ஆனா எப்ப வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட அம்மாவ நீ ஏமாத்தணும்னு சொல்லிட்டு வந்து நெனச்சியோ, அதாவது என் பெத்த தாய வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்தி, என்ன இத்தன வருஷமா தான் யாருன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இருக்க வச்சுட்டு இருந்தியோ, அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா, உன் கதைய நான் முடிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். நீ எனக்கு அப்பனா இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு கொஞ்சம் கூட தகுதியே கிடையாது அப்படின்ற மாரி சொல்லி, நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு இப்படி ஒரு பிளான பண்ணியிருக்காங்க. இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு இலக்கியா இந்த விஷ விஷயம் எனக்கு வந்து போட்றாத. நான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே விட்டு குடுத்துடுறேன். எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, இது பண்ணிடுறேன். இனிமே உங்க வழிக்கே நான் வரமாட்டேன். அப்டின்ற மாரி வந்து சொல்லி எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கதறி அழுதுட்டு இருக்கா. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்டின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்டின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதமும், இலக்கியாவுக்கும் அதாவது இலக்கியா இருந்துட்டு இப்போ நம்ம ரேவதி வந்து இந்த மாரி ஒரு கோலத்துல பார்த்தோனே, அவங்களுக்கு பயங்கர அதிர்ச்சியாக ஆரம்பிச்சுருச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ரேவதி இருந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்க்கறது மட்டும் இல்லாம, அங்க ரவுடிக தொரத்தி வந்ததும், அது மட்டும் இல்லாம நம்ம அ இவங்க ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் எஸ்எஸ்கே வந்து என்ன தொரத்துறான், என்ன கொல்றதுக்கு பார்க்குறான். அப்படி இப்படின்ற மாரி வந்து சொன்னோனே, "அத்த என்னாச்சு அத்த? எப்படி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கேவ உங்களுக்கு தெரியும்?" அப்படி இப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது தான், வேற வழியே இல்ல. இப்போ இந்த ஒரு சிச்சுவேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, தான் உண்மைய சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, கௌதமோட உண்மையான அப்பா இந்த எஸ்எஸ்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்டதும் இப்போ என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. அது மட்டும் இல்லாம நம்ம ரேவதி பயப்படுற ஒரு காரணம், அதாவது பயப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க வந்து கௌதம்க்கு உண்மை தெரியாமயே வந்து பார்த்தீங்கன்னா போயிடுமோ அப்படின்றதும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த எஸ்எஸ்கேவ வந்து பழி வாங்கணும், அதாவது எஸ்எஸ்கேவ வந்து பார்த்தீங்கன்னா அழிக்கணும் அப்படின்னா, கௌதம்க்கு இந்த உண்மை எல்லாமே தெரிஞ்சா மட்டும் தான் முடியும். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் இந்த எஸ்எஸ்கே மேல பயங்கர கொலை கான்ல இருக்காங்க. இதுல தன்னோட அம்மாவ ஏமாத்தி, தன்னை வந்து பார்த்தீங்கன்னா அனாதையாக்குனது இந்த எஸ்எஸ்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சதுன்னு வைங்களேன், கண்டிப்பா நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா விட மாட்டாரு. அப்படின்ற மாரி வந்து சொன்ன உடனே, கடைசியில உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. ஆரம்பத்தில ரொம்பவே கேவலமா நெனச்சாங்க. இந்த கேடு கெட்டவனோட மகனா நானு அப்படின்ற மாரி. கடைசியில அவன உயிரோட விட்டா தான் மிகப்பெரிய தப்பாயிடும். அதனால உயிரோட வந்து பார்த்தீங்கன்னா விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்ண நம்ம கௌதம் வந்துட்டு பிளான் பண்ணி, இந்த எஸ்எஸ்கேவ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வர வைக்கிறாங்க. அதாவது அவன் சாப்பா ச க அவன் சாப்பிடுற ஒரு சாப்பாட்டுல விஷத்த கலந்ததா சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு வர வச்சுர்றாங்க. இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கு அப்புறமா, நம்ம இலக்கியா வந்துட்டு கோட்டு, சூட்லாம் போட்டு அப்படியே டாக்டர் மாரி வந்து நின்னுட்டு இருக்காங்க. இலக்கியாவ பார்த்தோனே பயங்கரமா நடிச்சு, அதுக்கப்புறம் தான் இலக்கியாவும், கௌதமும் மாஸ் காட்டி, "ஏய் எஸ்எஸ்கே இதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா, உன்னலாம் சும்மா விட்டா வேலைக்கு ஆகாது. எப்போ என் அம்மாவ வந்து பார்த்தீங்கன்னா, நீ வந்து இது பண்ணியோ, அதே மாரி நம்ம இலக்கியா சொல்றாங்க, என் அத்தைய எப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி கொல்ல பார்த்தியோ, அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா, உன்ன அழிக்கணும்னு சொல்லிட்டு நாங்க முடிவு பண்ணிட்டோம்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, கடைசியில இந்த எஸ்எஸ்கேவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அந்த மயக்க ஊசி, அதாவது மயக்க ஊசி, விஷ ஊசி எல்லா ஊசியுமே வந்து பார்த்தீங்கன்னா போட ஆரம்பிச்சுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்டின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.